नमस्ते இந்த வீடியோல विशारद पूर्वतोட सेकंड क्वेश्चन स्वर संधि தான் பார்க்க போறோம் दो स्वरों को आसपास आने होने वाले संधि को स्वर संधि कहते हैं அதாவது ஸ்வர் சந்தினா ரெண்டு பக்கத்துல வரும் இல்லையா அதுக்கு அப்புறம் வரும்போது ஏதாவது மாற்றம் வந்ததுனா அத தான் சந்தி அப்படினு சொல்றாங்க அது வந்து 5 டைப்ஸ் இருக்கு 5 वेद हैं அப்படினு சொல்றாங்க फर्स्ट वन दीर्घ संधि स्वर्णम स्वर पास पास आने पर दीर्घ हो जाता है स्वर्ण स्वर हृदय हो जा त्वैर्क पास पास आने पर दीर्घ संधि हो जाती है அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஸ்வர்ல இதுல வந்து வரது ஒன்னு குறியில இருக்கலாம் நெடில இருக்கலாம் இல்ல நெடில இருக்கலாம் குறிக்கலாம் எப்படி இருந்தாலுமே ஆன்சர் நெடில வரும் அப்படினு சொல்றாங்க எக்ஸாம்பிள் பாருங்க லாம் பிளஸ் அவதார் இருக்கா பாருங்க மா இம் பிளஸ் ஆவா அது எப்படி மாறுது ஆவா மாறுது எப்படி மாறுதுன்னு பாருங்க நெக்ஸ்ட் ரத்ன ஆகார் இருக்கா நான் வந்து இன் பிளஸ் ஆவா மாறுது அப்போ நாவா மாறுது இந்த நாவும் ஆவும் சேர்ந்தா நாவா மாறுது அப்போ ரத்ன ஆகார்னு மாறுது கவீந்திர பாருங்க வியும் ஈயும் எப்படி மாறுது பாருங்க இவ் பிளஸ் இ வி இல்லையா வி பிளஸ் இ அந்த இ சேர்த்தனா இ கவி அப்படின்னு மாறுது நெக்ஸ்ட் குரு உபதேஷ் பாருங்க ரூவும் ஊவும் எப்படி மாறுது இர் பிளஸ் உ ரூவா மாறுது சரியா இந்த மாதிரி தானே நம்ம எழுதுவோம் இந்த வாய்ப்பாடு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இப்படி எழுதுவோம் இது வந்து தமிழில் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது குண संधि அந்த குணத்துல மாற்றம் இருந்ததுனா அந்த வேர்ட் அப்படிதான் குணசந்தின்னு சொல்றாங்க ஜப் ஆ யா ஆ துனி கே ஆங்கே இ ஈ உ க்ரு ஆதி அப்படி சொல்றாங்க இது என்னன்னா எப்போ ஆவும் இ ஈயும் சேருதோ அப்போ ஏ வரும் ஆவும் ஆ சின்னவோ பெரியவோ எது சேர்ந்து ஊவோட சேர்ந்தாலும் ஊவோட சேர்ந்தா ஓ வரும் ஆவும் ரீயோட சேரும்போது அர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த வாய்ப்பாடை வச்சு நம்ம இப்போ எழுதணும் உபச்சந்திர பாருங்க இப்பா பிளஸ் இ இல்லையா அது எப்படி மாறுது உபேந்திரா மாறுது சரிங்களா உபேவா மாறுது சரியா உபேந்திர எப்படி மாறுதுன்றது பாருங்க அடுத்தது கணேஷ் நா பிளஸ் இ இல்லையா இன்னு பிளஸ் ஏ நே கணேஷா மாறுது அதாவது அதோட தன்மையே மாறி வேற ஒரு எழுத்தா வருது இல்லையா அதுதான் நெக்ஸ்ட் தேவ் பிளஸ் ரிஷி தேவ ரிஷின்றது வா பிளஸ் ரு எப்படி ஆறுது இவ்வு பிளஸ் அர் நம்ம வாய்ப்பாடுப்படி நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஆ பிளஸ் ரு இர் அப்படின்றது அது மாதிரி எழுதணும் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் மிருத்யு சந்தி பாருங்க ஜப் ஆ யா ஆ ஆங்கே ஏ ஐ ஓ ஔ ஆயே தோனோ மில்கர் ஏ ஓ அப்படின்னு வரும்னு சொல்றாங்க அதாவது சின்ன ஆவோ பெரிய ஆவோ ஏ இல்லை ஐ கூட சேரும்போது ஐ தான் வரும் சின்ன ஆவோ பெரிய ஆவோ ஓவோ அவ்வோட சேரும்போது அவு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கண்டிஷன் சொல்கிறாங்க மிருத்யு சந்தியோட கண்டிஷன் இதுதான் இதை வச்சு நம்ம இப்போ வந்து டிஃபைன் பண்ணோம் ஏக் ப்ளஸ் ஏக் இருக்கு இல்லையா இந்த இக்கும் இந்த ஏவும் சேர்ந்ததுன்னா எப்படி வரும் பாருங்கள் கால் என்ன இருக்குது இக்கு ப்ளஸ் ஆ காலியா ப்ளஸ் ஏ அப்படியே எழுதிக்கோங்க ஆவும் ஏவும் சேர்த்தா வாய்ப்பாடு படி ஐ ஸோ இக்கு ப்ளஸ் ஐ கை அப்போது ஏ கைக்குன்னு வரும் அடுத்தது ஜல்லோத்து இல்லு ஓ அவ்வு இல்லு ப்ளஸ் ஆ என்ன வரும் லா இல்லையா லாவை அப்படி பிரித்து எழுதியிருக்காங்க ஆ ப்ளஸ் அவ்வுன்னு வரும் ஸோ ஜலௌத் அப்படின்னு வருது நெக்ஸ்ட்டு என சந்தி ஜப் இ உ கே இந்த ருவை விட்டுட்ருக்காங்க அதை சேர்த்துக்கோங்க அதெல்லாம் வரும்போது இவ்வு இரு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னா சின்ன ஈயோ பெரிய ஆவோட சேரும்போது ஈயாவும் உ சின்ன ஓ பெரிய ஓ ஆவோட சேரும்போது இவ்வாவும் ரூ வந்து ஆவோட சேரும்போது இர்ராவும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் அதோட வாய்ப்பாடு சரியா இதை வச்சு நீங்கள் வந்து எழுதணும் ஆதி ப்ளஸ் அந்த இல்லையா தீயும் ஆவும் சேர்த்துக்கோ தீயும் ஆவுன்னா இ ப்ளஸ் இத்து தான் தீ இல்லையா அது வரும்போது ஈயும் ஆவும் சேரும்போது ஈ வரும் அப்போ நான் வாய்ப்பாடு படி அத்தியாந்து வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு பாருங்கள் சு ப்ளஸ் ஆஹத் இருக்கா இஸ்ஸு ப்ளஸ் உ அப்போ இஸ்ஸு ப்ளஸ் உ ப்ளஸ் ஆவும் நம்மளுக்கு வாய்ப்பாடு படி ஊவும் சின்ன ஆவும் சேர்த்தா இவ்வு மீதி ஒரு இருக்கும் அதையே சேர்த்துக்கிட்டோன்னா ஸ்வ அப்போ இஸ்வ அப்படின்னு வரும் சரியா அடுத்தது த்ரு ப்ளஸ் ஊ எப்படின்னா இரு இல்லையா வாய்ப்பாடுபடி அப்போ த்ருவும் ஆவும் சேர்ந்தா என்ன வரும் பித்ராங்க அப்படின்னு வருது சரியா நெக்ஸ்ட்டு உபாதி சந்தி லாஸ்ட் ஒன் பாருங்கள் ஏ ஐ ஓ அவ் அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அதில் வந்து ஆய் ஆவ் அப்படின்னு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னா ஏ ப்ளஸ் ஆ சேர்த்தா ஐ ப்ளஸ் ஆ சேர்த்தா ஓ ப்ளஸ் ஆ சேர்த்தா அவு ப்ளஸ் ஆ சேர்த்தா ஆவ் அப்படின்னு சொல்லி வரும்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் பாருங்கள் நே ப்ளஸ் அன் அப்படி இருக்கா நேவை எப்படி பிடிக்கலாம் இன்னு ப்ளஸ் ஏன்னு போடலாமா ப்ளஸ் அப்போது ஏ ப்ளஸ் வாய்ப்பாடு படி அப்போது அப்படி இருக்கு இல்லையா இன்னு ப்ளஸ் சேர்த்துக்கணுன்னா நயன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் நை குட்ட அக் நை இன்னு ப்ளஸ் ஏ அப்படின்னு வருதா அப்போது இன்னு ப்ளஸ் நாயக்னு வந்திருக்கு நெக்ஸ்ட்டு ஓ ப்ளஸ் அவ்
அதுதானே அந்த ஃபார்மில் வச்சு போ ப்ளஸ் அன்னை எழுதியிருக்காங்க. பக் பவன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. எப்படி வந்திருக்குன்னு தெரியுதா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். போ ப்ளஸ் அங் அப்படி எப்படி சொல்கிறாங்கன்னா பபக் பாபக் அப்படின்னு சொல்கிறாங்க. பவ்வை எப்படி பிரிக்கலாம்? இப்போ ப்ளஸ் ஓன்னு பிரிக்கலாமா? அந்த மாதிரி எழுதலாம்.